வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வாக்கு பண்ணின கானான் தேசத்தை குறித்து துர்ச்செய்தி சொன்ன தவறான தலைவர்களாலே என்ன நடைபெற்றது என்று நாம் படிக்கின்றோம். முதல் 4 வசனங்களை வாசிக்கும்போது, இந்த விசுவாசம் இல்லாத தலைவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தவறாக வழிநடத்தினதை நாம் பார்க்கின்றோம். அதாவது, அங்கே போனால் ஆண்கள் மரித்து போவார்கள், மனைவிகளும் பிள்ளைகளும் கொள்ளையடிக்கப்படுவார்கள் என்று அவர்கள் தவறான ஒரு வதந்தியை பரப்பினார்கள். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் எகிப்தின் அடிமைத்தனத்திற்கே போய்விடலாம் என்று தீர்மானம் எடுத்தார்கள். முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலின் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்துப்போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளையும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தவம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். நண்பர்களே, சில நேரங்களில் விசுவாசிகள் தவறான தலைவர்களுக்கு செவி சாய்க்கின்றார்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் சபையை எப்படி கண்டித்ததை நாம் பார்க்கின்றோம். சரீரம் முழுவதையும் ஆதரிக்கின்ற தலையை, அதாவது கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினால் வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள் என்று எச்சரிக்கின்றார். அதாவது, கிறிஸ்து இயேசுவை பற்றி கொள்ளாமல் வேறு சில காரியங்களை போதித்து அதற்கு பின்பாக ஜனங்கள் இழுத்து போகின்றதை பவுல் இங்கே சுட்டி காண்பிக்கின்றார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3-5 வசனத்தை வாசிக்கும்போது மீண்டும் அங்கேயும் தீமோத்தேயுவை எச்சரிக்கின்றார். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கின்றான் என்று சொல்லி 5ஆம் வசனத்தில் கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால், இந்த தலைவர்கள் மனிதர்களை ஆண்டவரை விட்டு தூரமாய் கொண்டு போகிறார்கள். ஜனங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் தங்களுடைய சித்தத்தையும் தங்களுடைய விருப்பங்களையும் செய்யும்படியாய் தூண்டுகின்றார்கள். இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வைத்திருந்த திட்டம் என்னவென்றால், அவர்கள் கானான் என்கின்ற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த கெட்ட தலைவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் எகிப்திற்கும் பழைய வாழ்க்கைக்கும் பழைய வாழ்க்கை முறைக்கும் பாவத்திற்கும் இழுத்து கொண்டு போனார்கள். இன்றைக்கும் வேதத்தை போதிக்கின்றோம் என்று சொல்லுகின்ற சிலர் விசுவாசிகளை சுய இச்சையான வாழ்க்கை இழுத்து கொண்டு போக முடியும். கர்த்தருக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதை தடுக்க முடியும். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தில் இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் நின்றபோது மோசேயும் ஆரோனும் ஆண்டவருக்கு முன்பாக முகங்கோபுரமாய் விழுந்து கர்த்தரிடத்தில் ஜெபித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தையும் அவருடைய உடன்படிக்கையையும்
கைவிட்டபடியினாலே தங்களுடைய வஸ்திரங்களையும் கிழித்து கொண்டு துக்கம் கொண்டாடினார்கள். மறுபக்கத்தில் காலேபும் யோசுவாவும் ஆண்டவர் அவர்களுக்காக நியமித்திருந்த அந்த தேசத்தை குறித்து அவர்கள் பேசினார்கள். 7ஆம் வசனத்தில், நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யோசுவா காலேப் எகிப்துக்கு போவதற்கு தங்களை தடுப்பதினாலே அவர்கள் 2 பேரையும் கல்லெறிந்து கொல்லதான் முயற்சி செய்தார்கள். இந்த நேரத்தில்தான் கர்த்தருடைய மகிமை கூடாரத்தின் மேல் வெளிப்பட்டது. 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்த்து, இன்னும் எவ்வளவு காலம் என்னை நம்பாமலும் என்னுடைய எல்லா அடையாளங்கள் அற்புதங்களை கண்டும் என்னை விசுவாசிக்காமலும் இருப்பார்கள் என்று ஆண்டவர் கேட்டார். பின்பு ஆண்டவர் மோசேயை பார்த்து, இந்த ஜனங்களை அழித்து போட்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், அதாவது உன்னை புதிய ஆபிரகாமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். நண்பர்களே, ஆண்டவர் இவ்வளவு விவரமாய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஜனங்கள் எதிர்த்த போது நேரடியாக அவர்களை அழித்து போட்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் தம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் வந்து பேசுகின்றார். தவறு செய்யும்போது நம்மை அழிப்பது கிடையாது, மாறாக ஆண்டவர் உணர்த்துகின்றார். விசுவாசிகள் ஆண்டவர் தங்களை உணர்த்தும் போது உடனடியாக ஆண்டவருடைய கிருபையை கேட்கின்றார்கள். மோசேயும் அதை தான் செய்தார். 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும், ஆண்டவரே, நீர் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போடுவீர் என்று சொன்னால் மற்ற ஜனங்கள் எல்லாரும் நீர் உம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவில்லை என்று சொல்வார்கள். இல்லாவிட்டால் உம்மிடத்திலே இந்த ஜனங்களை கானானு கொண்டு போவதற்கான வல்லமை இல்லை என்று சொல்வார்கள். ஆகவே மன்னித்தருளும் என்று ஜெபம் பண்ணினார். மோசேயின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உடனடியாக இந்த ஜனங்களை ஆண்டவர் மன்னித்தார். ஆனாலும் இந்த ஜனங்கள் சொன்னபடியே இவர்கள் எல்லாரும் வனாந்திரத்தில் செத்து போவார்கள். ஆனால் இந்த ஜனங்கள் சொன்னது போல அவர்களுடைய பிள்ளைகள் இங்கே மரிக்க மாட்டார்கள், மாறாக அவர்கள் கானான் தேசத்துக்கு போவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்லாமல் இந்த ஜனங்களை ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு தடுத்து திசை திருப்பின இந்த மோசமான தலைவர்களை கர்த்தர் அன்றைக்கு கொன்று போட்டார். நண்பர்களே, அதிகாரத்தில் இருக்கின்றவர்களை கர்த்தர் அதிகமாய் கணக்கு கேட்கின்றார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பேதுருவும் அங்கே தவறான போதகர்களை குறித்து பேசுகின்றார். இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காட்டினாலே அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள கார் இருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. 18ஆம் வசனத்தில், இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை, அதாவது ஜனங்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள் என்று பேதுரு சொன்னார். கர்த்தர் அந்த 10 தலைவர்களை அழித்து போட்டார் என்று அறிந்தவுடனே இஸ்ரவேல் ஜனங்கள் உடனடியாக மனம் திரும்பினார்கள். 40ஆம் வசனத்தில், நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் போகக்கூடாது என்று சொன்ன கானான் தேசத்திற்கு நாங்களே போகின்றோம் என்று சொல்லி கானானுக்குள் பிரவேசிக்க முயற்சி செய்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். அப்பொழுதுதான் மோசே மறுபடியும் ஜனங்களை வரவழைத்து கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய சித்தத்தை செய்யுங்கள் என்று சொன்னார். நண்பர்களே, வேதத்தில் பல இடங்களில் பக்தி இல்லாத தலைவர்களை நாம் பின்பற்றக்கூடாது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கின்றது. இந்த பக்தி இல்லாத தலைவர்கள் ஆண்டவருடைய சித்தத்தை தவிர மற்ற எல்லா இடத்திற்கும் ஜனங்களை நடத்துகின்றார்கள். தாங்களும் தங்களுடைய வெளிப்படையான வாழ்க்கையிலோ இல்லாவிட்டால் மறைவான வாழ்க்கையிலோ தேவனை மதிக்காமல் நடக்கின்றார்கள். ஆனால் விசுவாசிகளோ தேவ சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணித்து வாழுகின்றார்கள். கிறிஸ்து இயேசு அவர்கள் எங்கெல்லாம் நடத்தி செல்கின்றாரோ
அங்கேயெல்லாம் அவரை பின்பற்றுகின்றார்கள். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தில் நடைபெற்ற இந்த சம்பவத்தை எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் சுட்டி காண்பித்து புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை எச்சரிக்கின்றது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து ஆண்டவர் அவர்களுக்காக வாக்கு பண்ணியிருக்கின்ற நித்திய பரம கானானுக்குள்ளே பிரவேசிக்காமல் போகக்கூடாது என்று எச்சரிக்கின்றது. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.